நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஒரு சிறுவர் அவங்களாவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்து நானும் இந்த திருக்குறள் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு நாம பார்ப்போம். உங்க பேரு என்ன படிக்கிறீங்க? ஆனா உன்னை பார்த்தா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தெரியும். உங்களை பார்த்தா கூட தான் எழுத்து விட்டு மாமா மாதிரி இருக்குது. திருவள்ளுவரை பத்தி எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்? கன்னியாகுமரி. சரி, ஓகே, பரவாயில்ல. பரவாயில்ல, நன்றி. சரி, திருக்குறள் தெரியுங்களா? எத்தனை திருக்குறள் தெரியும்? 5 திருக்குறள் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஈரென்று அமையாது உலகெனும் யார்யார்க்கும் ஆனென்று அமையாது ஒழுக்கு. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. இனிய உணவாக மதக்கூறல் காய் கவர்ந்தற்று. கனி இருக்க காய் கவர்ந்தற்று. கசடு தவற கற்ற கசடற கற்பவை கற்றபின் மிக்க அகத்தக. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. தம்பி முயற்சி எடுத்திருக்காப்புல. இன்னும் புதுசுதான். இப்போ என்னன்னா மறுபடியும் அவங்க உற்சாகப்படுத்தணும்னா நம்ம மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருந்தா மட்டுமே தான் அது டெவலப் ஆவாரு. அதனால பரவாயில்ல. இப்போ இந்த அளவுக்கு சொல்றது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. அது ஒரு கேமராக்கு முன்னாடி சொல்றாருன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். நிறைய பேர் கூச்சப்பட்டு யாரும் வரமாட்டாங்க. தம்பிக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை சொல்லிட்டு அபராதத்தை சங்கத்துல நிறுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. என்னால முடிஞ்ச ஒரு பேனை அவருக்கு விட்டு கொடுங்க. இதுல திருக்குறள் மட்டும் எழுதுங்க. நான் மறுபடியும் டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு நோட்டு தரேன். அதுல நீங்க திருக்குறள் மட்டுமே இந்த பேனாவில் எழுதுங்க. ஓகேங்களா? எழுதுவீங்களா? உன் வலையில சிக்கிறதுக்கு நம்மன எறா இல்லடா சுர்ரா.